எனக்கு பார்க்கறதுக்கு அதில் இந்த மீன் வயிறே உடஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பராக இருக்கும். நீங்கள் அறுத்து மட்டும் போடுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மகிட்ட மீன் வாங்குறது தான் நம்ம வீடியோவை போட்டிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 6 நிமிஷம் வீடியோ தான். நம்ம வந்து ஒரு கடை போட்டு உட்காந்துருந்தோம்னா பொறுமையாக பார்க்கலாம். நிறைய பேர் வருவாங்க போவாங்க, அப்படி ஒரு இது. நான் இங்கே வந்து ஒரு 10 நிமிஷம் நிற்பேன். மீன் எடுத்துகிட்டு வந்து பாக்ஸை இறக்கி கட்டிட்டு போகிற வரைக்கும் இங்கே நிற்பேன். அதுக்குன்னு நம்மள்கிட்ட 3-4 கஸ்டமர் வந்து வாங்குவாங்க. அதான் நம்மளுக்கு கொஞ்சம் வியாபாரம், நல்ல வியாபாரம். ஏன்னா வாங்குறப்பறம் ஆம்பளால் வந்து வாங்குறாங்களா, வாங்குறப்போ கொஞ்சம் கூட வாங்குவாங்க. தெருக்குள்ளே போயிட்டா வியாபாரம் சூப்பராக இருக்கும். ஆனால் விலையை சொன்னால் சங்கடப்படுவாங்க. என்ன தம்பி இவ்வளோ தான், நம்ம ஒரு கிலோ நண்டு 300 சொல்கிறேன்னு வச்சுங்களேன். அவங்க வந்து அரை கிலோ 150 ரூபாய்க்குலாம் கேட்க மாட்டாங்க, 100 ரூபாய்க்கு போடுன்னு சொல்லுவாங்க. சரி 100 ரூபாய்க்கு தான் கேட்குறாங்களே சொல்லி நம்ம வந்து ஒரு 300 கல் வச்சு போட்டோன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தான் கொடுத்தாகணும். அப்போ தான் அது ஒரு வியாபாரம், இல்லைனா வியாபாரம் போயிடும். அப்போ என்ன நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு கொடுப்போம். லாஸ்ட்டு அவங்க ஒன்று கேட்பாங்க, ஒன்று எடுத்து பெருசு தான் நம்ம கை கொடுப்பாங்க. ஏன்னா ஊருக்குள்ள அவங்களாம் நம்மளுக்கு வியாபாரமே இல்லை. யாரும் குறை சொல்லலை. ஊருக்குள்ளே போனால் கொஞ்சம் கம்மியாக கேட்பாங்க விலை. இங்கே சொன்ன ரேட்டு வாங்கிட்டு போவாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். ஒரு லைக் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, கண்டிப்பாக நம்மளுக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு அப்போ தான் சந்தோஷமாக இருக்கும் வீடியோ போட. இப்போ நான் எடுத்து வைக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மீன் வந்து பூவாளி மீனுங்க. அதாவது பூவாளி மீன்னா முள் அதிகமாக இருக்கும். பிள்ளைகள்லாம் பார்த்து தான் சாப்பிடணும். ஏன்னா முள் வந்து நிறையா முள் இருக்கும் இந்த பூவாளியில். ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அவர் நம்மள்கிட்ட என்ன வாங்குறாப்புனா, பூவாளி வந்து குழம்புக்கும் இந்த வஞ்சர மீன் சைஸாக வச்சுருந்தேன், அதுவும் 2 கலந்து ஒரு 200 ரூபாய்க்கு வாங்குறாப்புல. இவரெலாம் சொன்ன ரேட்டு வாங்குறவர். நல்ல மீனாக நம்மள்கிட்ட நல்ல மீனாக தான் வாங்குவாங்க. அந்த மாதிரி வாங்கிட்டு போகிறாப்புல. நம்மளுக்கு மீன் எடுத்து நிறைய எடுத்து ஓடணும் ஆசை தான். ஆனால் நம்ம நிறைய பண்ணி யார் வந்து கிராமத்தில் ஓரளவுக்கு ஓடும். அது இல்லைனா கொஞ்சம் பக்கத்து ஏரியா போக இன்னும் டைம் ஆயிரும். அப்புறம் அதை முடிச்சுட்டு இன்னும் ஏரியா போனால் டைம் ஆயிரும். அப்புறம் வந்து நம்ம எடுத்து போகிற பொருள் வந்து போக விலை குறைய 200 ரூபா கொடுத்துட்டீங்களா, லாபம் கிடைக்காது. அதனால இன்னும் தரலையா, கொஞ்சம் கம்மியாக எடுத்துகிட்டு போய் நறுக்குன்னு ஒரு 50 வீடு 60 வீட்டை கொடுத்துட்டு வியாபாரம் முடிச்சுட்டு வந்துடுவேன். இதுதான் நம்மளோட வியாபாரங்க. என்ன அது அவ்வளோதான் இருக்கும். இதுக்கு மேலே மீன் வேணும் அவ்வளோ அங்கிட்ட ஒன்றும் அதனால ரால் கிடைக்கும் இருக்காதுல மீன். இன்றைக்கி நம்ம போனது வந்து ஜெகதாப்பட்டினம், அந்த கடல் கரைக்கு தான் போனோம். காலையில் கரெக்டாக 6 மணிக்கு ஏலம் விடுவாங்க. ஒரு 7 மணிக்கெலாம் அங்கே மீன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அங்கே மீன் இருக்காது. அங்கேனா மீன் சும்மா டாப் டக்கரில் சும்மா ஃப்ரெஷ்ஷாக அப்படி வரும். நண்டு எல்லாமே உயிரோடு தான் வரும். பொருள் எல்லாம் சுத்தமாக இருக்குங்க. அந்த கடல் கரை பொறுத்தளவுக்கு நல்லா மீன் கிடைச்சா தருவாங்க. ஆனால் நல்ல குவாலிட்டியான மீன் கிடைக்கும், சூப்பர் மீன் கிடைக்கும். இப்போ நான் இந்த ஜெகதாப்பட்டினம் மீன் எடுத்துகிட்டு வரேன் பார்த்தீங்களா, கரெக்டாக லைனுக்குள்ளே 9 மணி 9:10 தான் ஊருக்குள்ளே போவேன். ஆனால் அதுக்குள்ளே எத்தனை ஏவரி இந்த ஊருக்குள்ளே வருவாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு போனாலும் சரி, அந்த கடல் புண்ணியத்துலையும் சரி, இந்த ஊர் மக்கள் நம்மளுக்கு ஆதரவு தரத்துலையும் சரி, நம்ம 9 மணி 9:30க்கு போனாலும் நம்மளுக்கு ஊற வியாபாரம் கரெக்டான முறையில் ஓடும். ஏன்னா அது தக்கன சுத்தமான மீன் கொடுப்பேன். அதனால் அந்த நம்பிக்கை நல்ல மீன் போகாத அளவுக்கு நம்மள்கிட்ட வாங்குவாங்க நம்ம கஸ்டமர். நேற்று வந்துருக்கணும்ண்ணா. இப்போண்ணா மாமா மட்டை அவங்கன்னா வந்து மட்டையை வந்துட்டே வரணும் சொல்லியிருப்பாங்க. வந்துருங்கண்ணா. நூறுரூவாய்க்கு என்னண்ணா மீன் எல்லாம் விலை கூடண்ணா. மீன்மேலே என்னண்ணா 150 ரூபாய்க்கு வாங்கிக்கணும். எல்லாம் வஞ்சரம் அந்த மாதிரி மீன்லாம் அது இருக்குது. பொடி மீனே இருக்குது. எது கொடுப்போம் கூட முடியலாம். எல்லாமே கலந்து யார் 200 ரூபா உங்களுக்கு 150 ரூபாய் தர்றேன். கட்டுங்க எல்லாம் கட்டி வந்து பந்து பார்த்தாலும் தெரியும் அதோட இது வேதனைகள். இல்லை நான் ஏவாத்துக்கு சொல்கிறேன். நம்மளோட வழி நீங்கள் நாளைக்கு நீங்கள் மீன் எடுத்து உங்களுக்கு தெரியும் வந்து என்ன ரேட்டு போகுது. ஃபீல் பண்ணுறது வந்து நான் பார்த்தேன் ஒன்றுமே இல்லை, அப்படியே அறுத்துக்கிறது தான்.
பொடி பொறுத்தவரை மீன் எதாவது கொடுத்துருக்கேன். அதான் எனக்கு பார்க்க தெரியாது. அதில் இந்த மீன் வயிறே உடஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பராக இருக்கும். நீங்கள் அறுத்து மட்டும் போடுங்க, காட்டுவாங்க அறுத்து. அதனால தான் எனக்கு தைரியம் வச்சு இருந்ததுன்னா ஒரு பெரிய மீன் அது வயிறு உடஞ்சே இருக்கு. மறுத்தாஞ்சே குழம்பு செய்யலாம், முள்ளு இருக்காது.